கோதையின் பாமாலை 24. ஆண்டாள் கோஷ்டியினர் பிரார்த்தித்தபடி நடையழகை காட்டிய கண்ணன் சிம்மாசனத்தில் சிங்கம் போல் கம்பீரமாக சேவை தர கண்ணனை கண்ணார கண்டு சேவித்து பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆண்டாளும் அவளின் தோழியர்களும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று அங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி, போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். கண்ணா, நீயே அன்று வாமனனாக அவதரித்து இவ்வுலகத்தை அளந்து கங்கை பாதனாகி அந்த தீர்த்தத்தால் மேல் உலகங்களையும் கீழ் உலகமான பூமண்டலத்தையும் பரிசுத்தம் ஆக்கினாய். மற்றோர் அடியால் எல்லோரையும் உன் திருவடி சம்பந்தத்தினால் தூய்மையாக்கினாய். அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. பிறகு தென்னிலங்கை சென்று எல்லோருடைய பாவங்களையும் போக்கி ராவணனை வென்றாய். உன் திருத்தோள் வலிமைக்கு மங்களம் உண்டாகட்டும். அன்று இவ்வுலக அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சக்கர உருவில் வந்த சகடாசுரனை குழந்தை கண்ணனான நீ உதைத்தாய். அந்த புகழுக்கு பல்லாண்டு பல்லாண்டு. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என்று பாடுகின்றனர். பின்பு வந்தான் ஒரு அசுரன் கன்று ரூபத்தில். அவன் பெயர் வச்சாசுரன். உன்னையும் கோபர்களையும் கொல்ல வந்த அவனின் காலை பிடித்து சுழற்றி ஒரு விளாமர ரூபத்தில் இருந்த கபிதாசுரன் மேல் போட்டு அடித்து 2 அசுரர்களையும் ஒரே சமயத்தில் மாள வைத்தாயே. அந்த சமயத்தில் வளைந்து நிமிர்ந்த உன் திருவடிகளுக்கு மங்களம் உண்டாகட்டும். கன்று குனிலா எறிந்தாய் கழல் போற்றி. இதையெல்லாம் விட ஆச்சரியம் என்ன தெரியுமா கண்ணா? குன்றை குடையா எடுத்தாயே, அதுதான். பல லட்ச பசுக்களும் கோபியர்களும் மழையில் நனையாமல் இருக்க நீ பிடித்திருக்கிறாய் என்றால் அந்த மலை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும்? எப்படி தூக்கினாய் கண்ணா? இவ்வளவு சின்ன மேனியோடு அவ்வளவு பெரிய மலையை எப்படி தூக்கினாய்? நீ மாயனாற்றே, உன்னால் முடியாததும் உண்டோ? குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உனக்கும் உன் அடியார்களுக்கும் சத்துருக்கள் எவராக இருந்தாலும் அவர்களை வெல்லும் உன் திருக்கைகளுக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கும் சுதர்சன ஆழ்வானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடுகிறார்கள். 16 ஆயுதங்களை உடையவன் சக்கரத்தாழ்வான். அதில் வேலும் ஒன்று. அந்த வேலையும் சுதர்சனனையும் போற்றி போற்றி என்று மங்களம் பாடுகிறார்கள் ஆண்டாள் கோஷ்டினர். இப்படி உன் கீர்த்தியை பாடி பறை கொள்ளவே, அதாவது பகவத் கைங்கரியம் பெறவே யாம் வந்தோம். கிருஷ்ணா அனுபவத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற புத்தியோடு யாம் வந்தோம். நீ எங்களுக்கு பூரணமாக அனுகிரகம் பண்ண வேண்டும், தயை புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.